அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங். ஆல்ரெடி குரூப் 2க்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இப்போ குரூப் 2Aக்கான கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. டே 8 கவுன்சிலிங் முடிவில் வேகன்சிஸ் எவ்வளோ மீதி இருக்குது, எப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இன்னும் பிசி 2 டேஸ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, அதுக்கப்புறம் இந்த 2 நாள் வரும். மண்டே மேபி ஒரு சில போஸ்ட் மேபி இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே மண்டேக்கு மேலே போகுமா அப்படின்னா டவுட்டு தான். ஃப்ரைடே கண்டிப்பாக கிடைக்கும். சாட்டர்டே போகிறவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மண்டே ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டியூஸ்டே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் 2 டேஸ் அல்லது 2.5 டேஸ் இவ்வளோ தான் வரும். பிசியும் சரி எம்பிசியும் சரி இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஜென்ரல் அதாவது பிசி ஜென்ரலாக இருக்கட்டும் அல்லது ஜென்ரல் டர்ன் ஜென்ரலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலில் இருக்குது பார்த்தீங்களா, எம்பிசி ஜென்ரலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ளே முடிஞ்சிடும். ஃப்ரைடே இன்றைக்கே ஜென்ரல் டர்ன் ஜென்ரல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிரும். இப்போ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் இதெல்லாம் சாட்டர்டே மோஸ்ட்லி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டேலாம் இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா இன்னுமே ஹச்ஆர்என்சி நல்லா கவனிங்க. ஹச்ஆர்என்சி, அதுக்கப்புறம் ஹைவேஸ், ஸோ இதெல்லாமே இருக்குது. இன்னும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சி லிஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி நான் எடுத்து பார்க்குறேன், அவ்வளோ இருக்குது. எப்படி சொல்கிறது, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்ல வாய்ப்பாக இருக்கும். பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கு இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல், போலீஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்கும். புரியுதுங்களா? அது இல்லாமல் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில போஸ்ட் இருக்கும். பட் நிறைய இருக்கிறது பார்த்திங்கன்னா மெடிக்கலும் போலீஸும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹைவேஸ் இருக்குது, ஹிந்து ரிலீஜியஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது இல்லாமல் ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்லேயே ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும்போது அவங்களுக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ வேகன்சி எப்படி 8வது நாள் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இன்னும் 13 தான் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 175 இருக்குது. அதான் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படியே இருக்குது. ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் அப்படியே இருக்குது. ஜென்ரல் டர்ன் பிளைண்டில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, 13 இருக்குது. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் அர்த்தம் 3 ஃபில் ஆகிருக்கு, 6 இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் டெஃப், ஜென்ரல் மல்டா, அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இப்போ தான் லைட்டாக ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஜென்ரல் டர்ன் விமன் பொறுத்த வரைக்கும் 3 தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஜென்ரல் பாருங்கள் 13 இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஜென்ரல் டர்ன் விமன் பாருங்கள் 3 இருக்குது. ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். போன குரூப் 4லேயே இதை பற்றி நான் பேசியிருப்பேன். பெருசாக பார்த்திங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பெருசாலாம் வித்தியாசம் இல்லை. பட் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய வித்தியாசம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு கண்டிப்பாக ஒரு 15 மார்க்காவது வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிஎஸ்டிஎம்மில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 13 மார்க் கண்டிப்பாக வித்தியாசம் வரும். ஸோ அதுக்கு மேலே போக போக என்ன எவ்வளோ வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 59 இருக்குது. ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் வீடியோவில் 1 ஃபில் ஆகிருக்கு, மீதி 46 இருக்குது. ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பிஎஸ்டிஎம் 4 இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமன் பிளைண்டு 1 ஃபில் ஆகிருக்கு, 4 இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் விமன் ஆர்த்தோ 1 ஃபில் ஆகிருக்கு, மீதி 3 இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமன் டெஃப், விமன் மல்டா, அது அப்படியே தான் இருக்குது. பிசி ஜென்ரலில் பார்த்திங்கன்னா இன்னும் 86 தான் இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 144 இருக்குது. பாருங்கள், அதான் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா நல்ல ஒரு வேல்யூ. ஸோ இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிஎஸ்டிஎம்காக டிகிரி முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12th வரைக்கும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிகிரி பிஎஸ்டிஎம்மில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்திங்கன்னா
பிஎஸ்டிஎம்மில் ஒரு டிகிரி முடித்து இப்போ தான் போன வருஷம் தான் முடித்தேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஒரு பிஎஸ்டிஎம்மில் ஒரு டிகிரி முடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 144 இருக்குது. பிசி எக்ஸர்வீஸ்மேன்லாம் அப்படியே இருக்குது. அடுத்து பிசி ஜென்ரல் கேட்டகரிலாம் அப்படியே தான் இருக்குது. பிசி விமன் வந்து பார்த்திங்கன்னா 6 தான் இருக்குது. ஓகேங்களா. பிசி விமன் பிஎஸ்டிஎம் 55 இருக்குது. இப்போ பாருங்கள், பிசி ஜென்ரல் பாருங்கள் 86 இருக்குது. ஓகேங்களா. பிசி விமன் பாருங்கள் 6 இருக்குது. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஜென்ரல் டர்ன்லேயே உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசத்தை காமிச்சேன், இங்கேயும் வித்தியாசத்தை காமிச்சேன். பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஜென்ரல்னு வரும்போது, அதாவது ஜென்ரல்னு வரும்போது, பிசி ஜென்ரல்னு வரும்போது, எம்பிசி ஜென்ரல்னு வரும்போது, ஸோ அதோட விமன் கேட்டகரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதில் வித்தியாசம் இல்லை. மார்க் டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ எதனால் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு தெரியும், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஸோ சாதகமாக வந்ததுனால பெருசாக வித்தியாசம் இல்லை, ஓகேவாக இருக்குது. இது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். பட் பிஎஸ்டிஎம்மில் ஒரு பெரிய லெவலில் இம்பேக்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக பெரிய இம்பேக்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம் முடித்து வைக்கிறது மேபி ஒரு நல்ல விஷயமா இருக்கும், ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 55 இருக்குது. அடுத்து பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ பிசி ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் இன்னும் ஃபில் ஆகலை. எம்பிசி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 75 இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 117 இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசியில் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை. எம்பிசி விமன் பார்த்திங்கன்னா 9 இருக்குது. எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் 43 இருக்குது. எம்பிசி ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பிசிஎம் ஜென்ரலில் 29 இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம் வேறு எதுவும் ஃபில் ஆகலை. அடுத்து வந்து பிசிஎம்மில் விமன் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை. பிசிஎம் விமனில் 14 இருக்குது. பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம்மில் 8 இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை. எஸ்சிஏ ஜென்ரலில் 39 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 21 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் எஸ்சிஏவில் ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் எஸ்சிஏ விமனில் வந்து பார்த்திங்கன்னா 17 இருக்குது. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்லாம் 8 இருக்குது. ஸோ எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ 2, எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் 17 இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 142 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 92 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் எஸ்சியில் ஃபில் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி விமன் வந்து பார்த்திங்கன்னா 46 இருக்குது. எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 34 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் எஸ்சியில் ஃபில் ஆகலை. அப்புறம் எஸ்டி ஜென்ரலில் வந்து எஸ்டி பொறுத்த வரைக்கும் எஸ்டி விமன் மட்டும் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4686 2790 முடிஞ்சிருக்கு. இன்னும் 1896 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிசி செக்ரட்டரியேட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 21ல் 20 ஃபில் ஆகிருக்கு. அந்த ஒன்றே தான் இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். அதுக்கப்புறம் பாருங்கள், ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் மற்றும் ஏஎஸ்ஓ லா கேட்டகரி. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 16ல் 6 ஃபில்லாக இருக்குது, மீதி 10 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 7ல் 6 ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 1 தான் இருக்குது. எஸ்சி விமனில் இருக்குது அந்த ஒரு வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் மென்ஸ் ஹாஸ்டல் அந்த ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது ஜென்ரலில். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டு ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா. இது கொஞ்சம் பார்த்துருவோம். ஜென்ரல் டர்னில் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எட்டிருக்கு. அதான் சொல்கிறேன், பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு 2-3 நாள் 4 நாள் வரைக்குமே வாய்ப்பு இருக்கும். ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரி எதுவும் ஃபில் ஆகலை. அடுத்து ஜென்ரல் டர்ன் விமனில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் 2 இருக்குது. பிசி ஜென்ரலில் முடிஞ்சிச்சு பாருங்கள். பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7 இருக்குது. பிஎஸ்டிஎம் பாருங்கள், அது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு. பிசி எக்ஸர்வீஸ்மேனில் 3 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் இருக்குது. பிசி விமன் பாருங்கள் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்து பிசி விமன் பிஎஸ்டிஎம் 4 அப்படியே இருக்குது. பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு பாருங்கள். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5 இருக்குது. பிஎஸ்டிஎம் பாருங்கள். அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரிலாம் ஃபில் ஆகலை.
அடுத்து எம்பிசி விமன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சு பாருங்கள். பட் எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் ஆகலை. அடுத்து எஸ்சிஏ பாருங்கள். எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மென் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. எஸ்சிஏ விமனில் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 4 இருக்குது. எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் 1 இருக்குது. எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிளைண்டில் 1 இருக்குது. எஸ்சி விமனில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அடுத்து பாருங்கள் எஸ்டி ஜென்ரல் பாருங்கள் 1 இருக்குது. எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 219ல் 149 ஃபில்லாக இருக்குது. மீதி 70 இருக்குது ஹெச்ஆர்என்சியில். ஸோ ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர். ஸோ இந்த வேகன்சி வந்து பாருங்கள், ஜென்ரல் அண்ட் ஜென்ரலில் 131 இருக்குது. ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 36 இருக்குது. அடுத்து பாருங்கள் ஜென்ரல் அண்ட் விமனில் வந்து பாருங்கள் 19 ஃபில்லாக இருக்குது. மீதி 40 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்பெஷல் டிகிரி முடித்தவங்களுக்கு 928 போஸ்ட்டில் 30 ஃபில்லாக இருக்குது. மீதி 898 இருக்குது. ஸோ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்னும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் டிகிரி அப்படின்றதுனால இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஃபினான்ஸ் பாருங்கள். இது வந்து 18ல் 10 முடிஞ்சிருக்கு. மீதி 8 இருக்குது. டே 8 கவுன்சிலிங் முடிவில் இதுதான் ஸ்டேஜ். கண்டிப்பாக டே 9 கவுன்சிலிங் முடிவில் கண்டிப்பாக ஓரளவுக்கு முடிவு என்னன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். டே 9 டே 10ல் வந்து பிசி எம்பிசிக்கான வேக்கன்சி பொசிஷன் அதோட முடிவு வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம். தேங்க்யூ.